Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தேங்காய் சட்னி ரொம்ப சுவையா அதே நேரத்துல நமக்கு கலர் வந்து கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாம பியூர் ஒயிட் கலர்லயே சட்னி எப்படி வைக்கிறது அப்படின்றத பாப்போம். முதல்ல நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். தேங்காய் வந்து மீடியம் சைஸ் தேங்காய்ல ஒரு பாதி மூடிய துருவிட்டு அதுல சேர்த்துக்கிறேன். இதுக்கு அடுத்தது இஞ்சி வந்து ஒரு 1.5 இன்ச் அளவு. இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து தேங்காய் சட்னிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கிறேன். பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன். ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்க்காம ஒரு தடவை அரைச்சிப்போம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா அந்த அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அரைப்போம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. முதல்ல ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்குவோம். பார்த்தீங்கன்னா பாதி அரைப்பட்டுருச்சு. இப்போ திரும்ப உங்களுக்கு தேவையான அளவு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இந்த மாதிரி தேங்காய் சட்னிக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ அடுப்பில் தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு அடுத்தது 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 5-6 கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மொறுன்னு அந்த கருவேப்பிலை ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதை வந்து சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.